மாற்றி மாற்றி கருத்துக்களை பரிமாற்றங்களை இடையில் ஒண்ணு விட்டு கடைசியில் ஒண்ணு விட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய வரவை விட்டு இப்ப தேனியை வச்சு நீங்க பேசுனீங்க. ஓகே, தேனியில அந்த ஒரு சப்ஜெக்ட மட்டும் சொல்லிட்டா அடுத்து வரக்கூடிய சப்ஜெக்டுகள்லாம் இருக்கு இல்லையா, அடுத்தடுத்து ஆரம்பிச்சு அடுத்த முடிவுகள்ல வரும்போது அப்ப கடைசி எல்லைக்கு உட்பட்ட அனைத்து விஷயங்களையும் அந்த இறைவேதத்தில் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கணும். ஏன் அது சொல்லப்படல? அப்ப அங்க முரண்பாடுகள் இல்லை என்று ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் தானே? அன்புள்ள சகோதரர்களே, அதாவது இப்ப 3 சகோதரர்களும் சேர்ந்து 4 பேரும் சேர்ந்து சில பதில்களை சொல்லி இருக்கிறாங்க. முதலாவது இப்ப கடைசியா கேட்ட கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி என்னங்கிறத அவங்க விளங்கல. என்ன கேட்டோம்னா, இந்த பிரபஞ்சத்தை நாம் விரிவடைய செய்து கொண்டே இருக்கிறோம், இது எப்படி அன்றைக்கு முகமது நபியுடைய அனுபவ அறிவோடு சொல்ல முடியும்? அது மட்டும் தான் கேள்வி. அது பிக் பேங் தியரியோ அதனுடைய தத்துவங்களோ கேள்வி அல்ல, அதுக்குள்ள போக தேவையில்லை. கேள்வி என்னன்னு கேட்டா, அன்றைக்கு இருந்த அறிவை கொண்டு இந்த பிரபஞ்சம் இந்த யூனிவர்ஸ் விரிவடைய செய்து கொண்டே இருக்கிறோம், கடவுள் பேசுற மாதிரி இது வருது. இப்ப நம்ம கேள்வி என்னன்னு கேட்டா, இதை அன்றைக்கு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு பதில் சொல்லாம வெற்றிவேந்தன் என்ன சொல்றாரு கேட்டா, இந்த பிக் பேங் தியரிக்குள்ளே போய் அதுக்குள்ள போய் வேற விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறார். அதல்ல கேள்வி. இன்னைக்கு தலைப்புல அது கேள்வி இல்லை, நாங்க தலைப்பு தாண்டி போகவே மாட்டோம். இன்னைக்கு தலைப்பு என்னன்னு கேட்டா, இதை எப்படி முகமதுக்கு எப்படி அன்றைக்கு சொல்ல இயலும், அது மட்டும்தான் கேள்வி. முகமதுக்கு சொல்ல இயலும்னா அது எப்படி நீங்க தலைப்புல எழுதிக்கிறீங்க? அவருடைய அனுபவ அறிவில் அறிந்ததை அவர் எழுதி வைத்துக் கொண்டாருங்கிறீங்க. இதை அறிவதற்கு உரிய அனுபவ அறிவு என்ன? இது கேள்வி. இதுக்கு அவங்க சரியா ஆன்சர் பண்ணல. அடுத்து என்னன்னு கேட்டா, ஐயா அவங்க கூட சொல்லுமே நினைச்சாங்கன்னா இதுக்கு ஆன்சர் இது மாதிரி ராமாயணத்துல சொல்றாங்க, பகவத்கீதைலாம் சொல்லித்தான் இருக்கிறாங்க அப்படின்ற பொதுவா சொல்றாங்க. அப்ப ராமாயணத்திலையும் பகவத்கீதையிலையும் சொன்னதை அந்த ஐயாவும் சொன்னாங்க. 2 ஐயாவும் என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு இருக்குத்தனமா எழுதியிருக்கிறான், இது தெளிவா இருக்குன்னு அவரு சொல்லிட்டாரு. தேனி விஷயம் தெளிவான வார்த்தைகளால் இருக்கிறது. அதாவது புஷ்பக விமானம் என்கிறதை வைத்துக் கொண்டு விமானத்தை நிரூபிக்க இயலுமா? அது ஒருத்தருக்கு அற்புதமாக நிகழ்ந்த சம்பவமா சொல்லப்படுகிறது. இது தேனின்னு நீங்க கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிற தேனியில இப்படி இருக்குதுன்னு சொல்லுது, நீங்க போய் அந்த தேனியை பாக்குறீங்க. இந்த மாதிரி பகவத்கீதை ராமாயணத்தில் இருக்குதா? அவன் சில சம்பந்தம் இல்ல திருநூறு போடுறது கூட ஒரு தத்துவம் சொல்லுவான், நீரெல்லாம் உறிஞ்சிருமா, அதெல்லாம் இவங்க சொல்லக்கூடிய தத்துவம் பொருந்தாதுன்னு நீங்களே பதில் சொல்லிட்டு போயிடுறீங்க. அந்த மாதிரி இதுக்குன்னு சொல்லுங்க பதிலு. அவர்கள் சொல்லும்போது ராமாயணத்தில் அறிவியல் இருக்குன்னு சொல்லும் போது அதுக்கு எப்படி நீங்கள் ஒரு ஆன்சர் அங்க சொல்லி பொய்ன்னு சொல்வீர்களோ, பகவத்கீதையில இந்த விஞ்ஞானம் இருக்குன்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் பொய்ன்னு எப்படி மேடை போட்டு நீங்க பேசுனா கேட்டிருக்கிறோம், அந்த மாதிரி சொல்வீர்களோ, இது பொய், இது என்ன பெரிய விஷயம்னு சொல்லணும்ல. அதுதான் நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலா. அவன் தப்பா சொல்றதை கொண்டாந்து சரியா சொல்றதை விட மேட்ச் பண்றது என்ன நியாயம்?